வட்டார மொழி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஊர்க்காரங்க தான். Yeah. இப்போ நானும் மாமா பாலா எல்லாம் வந்து பாலா கிட்டத்தட்ட மதுரை தான். பட்டு அவர் நியூட்ரலாக தான் எல்லா படமும் சில படங்கள் நடிச்சிருக்கு. இப்போ நாங்கள்லாம் பேசும்போது அந்த வட்டார மொழியில் அது ரொம்ப கிளியராக அது விடலைனாலும் கூட டப்பிங்கில் எங்களை வேலை வாங்கிடுவார். டப்பிங்கில் வந்து குறிச்சிட்டாப்புல என்னன்னா அவர் ஒன்று நினைக்கிறாருல்ல, அவர் அதை வந்து அதை எழுத்த ஒரு வடிவமாக கொண்டு வர்றதுக்கு ஆக்டர்ஸு நாங்கள் வந்து அது ரொம்ப அழகாக நம்ம பண்ணியிருக்கோம். அவர் இயக்குனர் சிவா வந்து மதுரை, அவர் நான்லாம் மதுரைக்குன்னு ஒரு ஜென்ரல் மதுரை ஸ்லாங் இருக்கு. அது நம்ம படங்கள்ல ரெகுலராக கேட்டுருக்கோம். நீங்கள் உசிலம்பட்டி, செக்கானூரணி, இந்த பக்கம் மேலூர், இன்னும் இந்த பக்கம் போக போக ஸ்லாங் மதுரை ஸ்லாங்லேருந்து இன்னும் இன்டீரியராக இன்னும் டீட்டெயிலாக போகும். இன்னும் நிறைய வலுவாக இருக்குன்ற மாதிரி நிறைய இழுவைகள் நிறையா இருக்கும். இன்னும் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பழமையான வார்த்தை இன்னும் நிறையா பயன்படுத்துவாங்க. இந்த வேரியேஷன் இருக்குல்ல, இந்த வேரியேஷன் எங்கள் டைரக்டருக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியும். அந்த ஸ்லாங்குக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இடையில நாங்கள் 2-3 இடங்கள்ல ஓபி அடிச்சு அப்படியே மதுரை சாங்க, நார்மல் மதுரை சாங்க பேசணும்னா பிடிச்சிருவாப்புல, இல்லைண்ணே கொஞ்சம் நம்ம ஏரியா பக்கம் வாங்கினே அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு கரெக்டாக அதுவும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வார்த்தைகள் இப்படி தான் இருக்கணும், இந்த வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லி அந்த ஸ்லாங் இவ்வளோ பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நிறைய. இப்போ நான் மதுரைன்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து பாலா அழகாக பேசிட்டாப்புல, எனக்கு பாலா 2-3 எடுத்து கொடுத்தாப்புல. பட் எனக்கு என்ன சாப்பாட்டை பேசி அந்த சென்னையோட வட்டார மொழி அப்படி நின்றுக்குச்சு. சில இடத்துல எங்கிட்ட இருக்கானு அந்த மாதிரி சில இடங்கள்ல வரும்போது மீறி வந்துடும். பட் அந்த வட்டார மொழி வந்து எனக்கே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப வந்து தாய்கறி வந்து மதுரை வட்டார மொழி ரொம்ப முழுமையாக நான் நடிச்சிருக்கேன்னு நான் பெருமையாக நான் சொல்லுவேன் இந்த படத்தில்.